படம் பேர் குமார சம்பவம். நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு படம். குடும்ப கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால் வாங்க, சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய காமெடி விஷயங்கள் நிறைய இருக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் மாதிரி கொண்டு போனாங்க, அப்புறம் அது வந்து காமெடியாக சேஞ்ச் பண்ணாங்க. குட் மூவி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப காமெடியாக இருந்தது. நிறைய கவுண்டர்ஸ்லாம் இருந்தது. ஸோ சிபிஐயாக பண்ணியிருந்தது. அவருடைய காமெடியெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குமரண்ணாக்கு என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ். மேலும் மேலும் அவர் நல்லா நிறைய படம் பண்ணணும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய காமெடி இருக்குது. செகண்ட் ஹாஃப்லலாம் காமெடி இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஹீரோ குமரனுக்காக தான் பார்க்க வந்தோம். இப்போ பாண்டியன் ஸ்டோரோடலேருந்தே ஃபேனு. ஸோ இங்கே வந்து படம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. நல்லா லைட் ஹார்ட்டட் மூவி. ஃபன் என்ஜாய் பண்ணுறவங்க வந்து இதை பார்க்கலாம். பாட்டு மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. லவ் சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப். பாலசரவணனோட அவங்களோட காம்போ நல்லா இருந்துச்சு. ஃபன் என்ஜாய் பண்ணுறவங்க லைட் ஹார்ட்டட் மூவி பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டார்க் ஹியூமராக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குமார சம்பவம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா ஏஜ் குரூப்ஸும் இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து இந்த படம் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் வீட்டுக்கு போவீங்க. தேங்க்யூ. இந்த குமரனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். பாலாஜி வேணுகோபால் அண்ணாவோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு த சினிமாட்டோகிராஃபர் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அ வெரி வெரி குட் ஃபில்ம். பயங்கரமாக இருந்தது. எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடலாம் வரல. பட் மூவி உட்காந்து பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக இருந்தது பார்க்க. ஒரு காமெடி, நீங்கள் வந்து உட்காந்து நல்லா வயிறு குலுங்க சிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது மூவியில். அங்கங்கே சின்ன சின்ன கருத்து, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் காமெடி பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய சிரித்தோம். எங்கேயுமே போர் அடிக்கலை. மூவி நல்லா போயிட்டு இருந்தது. ஸ்டோரி பயங்கரமாக அப்படியே எங்கேஜிங்காக வச்சுருக்க மாதிரி இருந்தது பார்க்க.